இருமொழிக் கொள்கையில் வேரூன்றி இருக்கும் தமிழ்நாடு மொழியியல் பாரம்பரியத்தை காப்பதில் உறுதியாக இருப்பதாக ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார். கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி தர மறுப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என்று கூறியிருந்தார். தாய்மொழியில் கல்வி கற்பதை தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் ஒன்றிய அமைச்சருக்கு பதிலளித்திருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், மொழி பாரம்பரியத்தை காப்பதில் உறுதியாக இருக்கும் தமிழ்நாடு அரசு இருமொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசு பணிகளுக்கான தேர்வை தமிழில் நடத்தும்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பலமுறை வலியுறுத்தியதை அன்பில் மகேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். பொறியியல், மருத்துவ படிப்புகளில் கூட பாடங்களை தமிழில் மொழிபெயர்த்து கற்றல் கருவிகளை வெளியிடுவதில் தமிழ்நாடு முன்னணி வகித்து வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள இலக்குகளை தமிழ்நாடு ஏற்கனவே எட்டிவிட்டது. மேலும் அதில் கூறப்பட்டுள்ள மும்மொழி கொள்கை பாடத்திட்ட மாற்றங்களை தமிழ்நாடு அரசு ஏற்காது என்றும், நிபந்தனைகள் விதிக்காமல் சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள நிதியை விடுவிக்கும்படி ஒன்றிய கல்வி அமைச்சரை அன்பில் மகேஷ் கேட்டுக்கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.